வணக்கம், நான் உங்கள் Amudha Kumar. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர். ஸோ இன்னைக்கு நான் எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், அதாவது உலக அளவுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் நீல் பட்டேல் அவர் அவருடைய இங்கிலீஷ் சேனல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியால நீங்க செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் தமிழாக்கமா செஞ்சு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இதுல கொடுத்தக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே நீல் பட்டேலுக்கு சேர்ந்தது. அதை நான் தமிழ்ல மாற்றக்கூடிய ஒரு உரிமை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சேர்த்து நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நீல் பட்டேலோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரோட சேனல்ல போயிட்டு ஆங்கிலத்துல நீங்க பார்க்கலாம். நீல் பட்டேல் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்ல ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் விஷயம் போஸ்டிங் டூ ஆஃப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சும்மா போஸ்டிங் போட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1, 2 மணி நேரத்துக்கு 1, அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் போட்டுட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு சரியான பழக்க வழக்கம் கிடையாது சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நீங்க திரும்ப நீங்க ஒரு பொருளை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாயிடுவாங்க இல்லையா? நம்ம பாச சொல்லப்போனா காண்டாயிடுவாங்க அப்படின்னாங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்களே பாருங்களேன். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில டக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வெறுப்பேறது இல்லையா? அதே மாதிரிதான் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் உங்களோட பெயரை சோசியல் மீடியால யாரும் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். பட் ஆனா உங்க பேர் மட்டுமே பார்க்கணுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதனால திரும்ப போஸ்டிங் போற பழக்கத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க இல்ல, இது எத்தனை போஸ்டிங் ஒரு நாளைக்கு போடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டிங் போடுங்க, அது போதுமானது. அந்த ஒரு போஸ்டிங்க அடுத்த நாள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எப்படா இவங்க போஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, எதுக்காக வீடியோஸ் நம்ம அளவா யூஸ் பண்ணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வெறுக்காக ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க வீடியோஸ் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்க வீடியோவை. அதனால உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட விசிட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே தவிர அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிக்க கூடாது. வெறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, போஸ்டிங் மீடியோக்கர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்க மீடியோக்கர் கண்டென்ட்? ஒண்ணும் இல்லைங்க, லோ குவாலிட்டி கண்டென்ட். இல்லைன்னா சம்பந்தம் இல்லாம பேசுறது, இல்ல டாபிக் ஒன்னா இருக்கிறது, டைட்டில் ஒன்னா இருக்கிறது, உள்ள பேசுனது ஒன்னா இருக்கிறது, இல்ல ஒரு டாபிக்கை எடுத்து அதை இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. அப்புறம் அதுதான் ஏன் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ மீடியோக்கர் கண்டென்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆசம் கண்டென்ட். உங்க கண்டென்ட் படிச்சாங்க அப்படின்னா சான்ஸே இல்ல, இப்ப இவர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க ஃபீல் பண்ண அளவுக்கு நீங்க குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் ரீடர்ஸ் உங்க கூட நிறைய என்கேஜ் ஆவாங்க, லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் நடக்கும். அப்படி மீடியோக்கர் கண்டென்ட் இல்லாம எப்படி நல்ல குவாலிட்டி கண்டென்ட் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு தேவையான டாபிக்ஸ் நீங்க பார்க்கணும்னா, பஸ் சுமோ அப்படிங்கிற ஒரு சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கரண்டா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ பஸ் சுமோங்கிறது ஒரு டூல், சோசியல் பிளேட் அப்படிங்கிறது இன்னொரு டூல். பஸ் சுமோ அண்ட் சோசியல் பிளேட் இது ரெண்டையும் நீங்க பயன்படுத்தி சோசியல் மீடியால இப்ப கரண்டா போயிருக்கிற டாபிக் என்ன, ட்ரெண்டிங் என்னங்கிறத எடுத்து அதை இன்டெப்தா நீங்க ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கு, மக்களுக்கும் உங்க கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். சோசியல் மீடியா ப்ரொமோஷன்ல நம்ம பண்ணக்கூடிய 3வது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட் லிவரேஜிங் வீடியோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னங்க, வீடியோஸை சரியான அதோட பவரை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், ஈவன் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப்ல, இங்க எல்லா இடத்துலயுமே உங்களோட வீடியோவுக்கு என்கேஜ்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஒரு டெக்ஸ்ட் போஸ்ட் போட்டாலோ, இல்ல ஒரு இமேஜ் போஸ்ட் போட்டாலோ, இல்ல ஒரு லிங்க் போட்டாலோ, அதுல இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் ரேஷியோட ஒரு வீடியோவுக்கு 2 to 3 times என்கேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல மட்டுமே போட்டு நிறுத்திக்கணுமே? நம்ம அடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் இந்த இடத்துல உங்க வீடியோஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா இது இன்னும் உங்களோட பிராண்டிங் அதிகமாக்கும், உங்க பிசினஸோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த நாட் லிவரேஜிங் வீடியோ கான்செப்ட்ல மக்கள் எல்லாருமே டிவி பார்க்குற பழக்கத்தை இப்ப நிறுத்திட்டாங்க. எல்லாருமே சோசியல் மீடியால என்கேஜ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம பாஷையில சொல்ல போனோம்னா சன் டிவி, ஸ்டார் டிவி, விஜய் டிவி, இதை குளோபல் லெவல்ல பார்க்க போனா HBO, CNBC இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நிறைய பேர் பார்க்கறத விட சோசியல் மீடியாவை பார்த்து நிறைய பேர் நீ கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும். முக்கியமா உங்களோட வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுங்க. 4வது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட் என்கேஜிங் வித்தின் 1 hour ஆஃப் பப்ளிஷிங் சோசியல் மீடியா போஸ்ட் ஆர் வீடியோ. நீங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்றீங்கன்னா, அந்த போஸ்ட் பப்ளிஷ் ஆன 1 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு தூரம் உங்க வீடியோவை அடுத்தவங்ககிட்ட ப்ரொமோட் பண்றீங்க, அடுத்தவங்க கொடுக்குற ஆன்சருக்கு நீங்க பதில் சொல்றீங்க,
எத்தனை தடவை உங்க கண்டென்ட் ஷேர் பண்ணப்பட்டிருக்காங்க, இப்படிங்கிற என்கேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் பேஸ் பண்ணி தான் உங்க வீடியோ வைரலா போகுமா இல்லையாங்கிற ஒரு முடிவு இருக்கு. அதனால உங்க வீடியோ நீங்க வைரலா கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ பப்ளிஷ் பண்ண 1 மணி நேரத்துல எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே வீடியோவை அட் அ டைம் ஒரு நாள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 மணி நேரத்துக்குள்ள உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, இது என்னோட ஐடியா, நீல் பட்டேல் சொல்லல, உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு விசிட்டர்ஸ் கேம்பெயின் இல்ல அந்த வீடியோட ப்ரொமோஷன் கேம்பெயின் நீங்க ரன் பண்ணி உங்களோட விசிட்டர்ஸ் என்கேஜ்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணலாம். 5வது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் இல்ல புதுசா இருந்தாலும் சாதாரணமா யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஒரு வீடியோன்னு போட்டுருந்தாங்கன்னா நீங்க அதுக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்க அதுக்கு போய் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல பழக்கம். அப்படி நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தான் உங்க மேல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு மரியாதை உருவாகுது. அந்த ரெஸ்பெக்ட் உங்க பிசினஸ் திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு அவங்களை வந்து தூண்டுது. அவங்க உங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு சின்ன போஸ்ட் வந்திருந்தாலுமே அதுக்கு நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிதில் பட்டேலோட வீடியோல போயிட்டு நான் வந்து மாதிரி கமெண்ட் போட்டிருந்தேன். இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட போஸ்ட் பப்ளிஷ் பண்ண உடனேவும் இந்த மாதிரி நான் உங்களோட பெரிய ரசிகர், உங்களோட வீடியோவெல்லாம் எடுத்து நான் தமிழ்ல மொழி பயிற்சி செஞ்சு நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணிருந்தார் தேங்க்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துக்கூடிய வீடியோ தான் நிதில் பட்டேலோட ஸ்டாப் மேக்கிங் திஸ் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மிஸ்டேக்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க நான் என்னுடைய கமெண்ட் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ யூ ஹவ் மென்ஷன்ட் the mistakes everyone does. I'm a great fan of yours and I too translate your videos in Tamil and publish it in YouTube channel. நேமோட Amudha Kumar கொடுத்திருக்கேன். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதில் பாருங்களேன், என்னோட கமெண்ட் வந்து 10 hours ago நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். 9 hours ago அவர் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. வித்தின் 1 hour கேப்னு நினைக்கிறேன். ஸோ நிதில் பட்டேல் தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து உண்மையிலேயே சொல்றது மட்டும் கிடையாது, செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட வீடியோ ரொம்ப நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னா காரணம் இதுதான். ஸோ இவர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு, எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் ஜாயின்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி.